தமிழகத்தை போதை கலாச்சார மையமாக மாற்றி வரும் தமிழக அரசை கண்டித்து திருச்சியில் தமிழர் தேசம் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் பெருகிவரும் கள்ளச்சாராய விற்பனையும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் உயிரிழப்புகளையும் தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த கோரி தமிழர் தேசம் கட்சி சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழர் தேசம் கட்சி சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கட்சியின் மாநில செயலாளர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தமிழகத்தில் போதை கலாச்சாரத்திற்கு வித்திட்ட திமுக அரசையும் கள்ளச்சாராய விற்பனையை தூண்டும் வகையில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்கிய தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் மகுடேஸ்வரன், மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் துரைகுணசேகரன், மாநில இளைஞரணி செயலாளர் தீனா தேவேந்திரன், திருச்சி மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் வள்ளல்மணி உள்ளிட்ட மாநில மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். கஞ்சாவை கண்டிக்காத கள்ளச்சாராயத்தை கண்டிக்காத இறந்தவரை போல் சாராயம் குடித்து இறந்தவரை போல் வெடி விபத்தில் இறந்தவருக்கும் கடலில் இறந்த மீனவருக்கும் நிவாரண நிதியை அறிவிப்பது சமநீதியை கடைபிடி ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே விடியலங்கே விசச்சாராய மரணத்திற்கு விடியலங்கே அமைவரங்கே நாடு ஓற்றும் நல்லாட்சி அமைவரங்கே என்று கேட்டு ஆர்ப்பாட்டம். தமிழர் தேசம் கட்சியின் ஆர்ப்பாட்டம் மீது நோயாளிகளின் நலன் காக்க உயிர் காக்க மாவட்டந்தோறும் மறுவாழ்வு சொன்னீர்களே செய்தீர்களா என்று கேட்டு ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு விடிய அரசு ஆக நமது தொழிலாளர்களின் ஆக நமது விவசாயிகளின் ஆக நமது மாணவர்களின் ஆக நமது தாய்மார்களின். வணக்கம். தமிழகத்தில் பெருகி வரக்கூடிய கள்ளச்சாராய விற்பனையும் அதனால் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய கள்ளச்சாராய மரணங்களையும் கண்டித்து அதேபோல் அதை தடுக்க தவறிய தமிழக அரசையும் கண்டித்து இந்த தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய கே செல்வகுமார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது. 23 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இங்கு திருச்சி மாவட்டத்திலும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் எல்லோரும் வலியுறுத்துவது பூரண மதுவிலக்கு. தொடர்ச்சியாக வாக்குறுதியில் சொல்லியுள்ளபடி அவருடைய வாக்குறுதி தமிழக அரசு 2021 வாக்குறுதியை அறகுறையாக சொல்லியிருக்காங்க. அதில் தொடர்ச்சியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் படிப்படியாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் 1148 நாள் ஆகிப்போச்சு. 3 வருஷம் 1 மாதம் ஆகிப்போச்சு. அரசாங்கத்துக்கு அவங்க தமிழக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு ஆனால் எந்த ஒரு படியையும் அவங்க குறைச்சது கிடையாது. மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் துடைப்புக்காக செயலாற்றி வந்துட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய தமிழர் தேசம் கட்சி வாயிலாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த சொல்லி கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிராக
உடனடி நடவடிக்கை வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. அதேபோல் இந்த நிவாரண நிதி என்கிற பெயரில், முதலமைச்சர் நிவாரண நிதி என்கிற பெயரில் கள்ளச்சாராய மரணத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தலைமை விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடி விபத்தில் இறந்த தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் கேட்டு இன்று வரை 3 லட்சம் மட்டுமே கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார்கள். அதேபோல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கடலில் விழுந்து இறந்த மீனவர்களுக்கு அதேபோல் நிவாரணம் என வெறும் 3 லட்சத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் எதுவுமே செய்யாத இந்த குடித்துவிட்டு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேட்டுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் கண்டித்து இவ்விடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. கடந்த முறை இதே மாதிரி 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, இப்பயும் கொடுத்துருக்காங்க. நிறைய கடந்த முறை அரியலூரில் 28 பேர் கள்ளச்சாராய மரத்தினால் இறந்துருக்காங்க. அது அவங்க உதாரணமாக எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி 63 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு 2,80,00,000 28 பேருக்கு. ஆனால் இன்றைக்கி எவ்வளோன்னு எண்ணி பார்க்கணும் நம்ம. நீங்கள் சொல்வது கடந்த முறை நிகழ்ந்த இடத்துல பாடம் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த 63 பேர் இன்றைக்கி இறந்துருக்க மாட்டாங்க. 6,30,00,000 அரசு நிதி வீணாக இருக்காது. சரி 64 பேர் மகிடேஸ்வரன், மாநில அமைப்பு செயலாளர். ஓகே.